அனைவருக்கும் வணக்கம். இந்த அரங்கை எனக்கு அறிமுகப்படுத்தின பிரசாத்துக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரியான ஒரு சின்ன அரங்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். அது நான் குடியிருந்த ஏரியாவில் மறைமுகமாக ஒரு அரங்கத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்கிறது ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு க்ளோஸாக எல்லோரும் உட்காந்து பேசக்கூடிய அரங்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு மிக்க நன்றி. பாலாந்திரன் சாரை பற்றி முதல் முறையாக பார்க்குறேன். எனக்கு சார் வயசான என்னுடைய மீசியும் என்னுடைய தாடியும் எப்படி இருக்குங்கிறத சாரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது இன்னொரு பெரிய சந்தோஷம், மேடையில் இருக்கவங்க யாரும் கோச்சிக்க வேண்டாம். நான் சும்மா ஒரு நகைச்சுவைக்காகத்தான். எப்போயுமே இந்த சிறப்பு பேச்சாளரை கிடைச்சா கூடுவாங்க. அப்படி ஒரு சின்ன அப்படி ஒரு கெத்து, சரி நம்ம சிறப்பு பேச்சாளராக கிடைச்சா ஊரை ஆட்டுறோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அனுபவத்தில் நம்ம பேச ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு புத்தக வெளியீட்டு விழா இதே மாதிரி ஒரு சின்ன அரங்கில் நடந்ததுங்க. ஒரு சின்ன அரங்கில் இப்போ நடந்தது. நான் என்னை அழைக்கலை, என் நண்பரை அழைச்சிட்டு போனார். அந்த எழுத்தாளர் மிக முக்கியமான இடத்துல வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் எழுத்தாளர். ஸோ இதே மாதிரி சின்ன கூட்டம் தான் உட்காந்துருந்தோம். அப்போ அந்த எழுத்தாளரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவருடைய ஒரு கதை படிச்சிருக்கேன். அவரை பற்றி முகநூலில் நிறையா வாசிச்சிருக்கேன். அவருடைய எழுத்துக்களை நிறையா வாசிச்சிருக்கேன். அந்த புத்தகமும் வெளியே கண்காட்சிக்கு வச்சுருந்தாங்க. எப்போயுமே மாதிரி நான் இது மாதிரி புத்தக வெளியீட்டு போனோடனே இப்போ சிறப்பு விருந்தினாக தான் கண்டிப்பாக ஓசியாக புக் கிடச்சிடும். சரி, இது மாதிரி போனாக்க புத்தகம் காசு கொடுத்து வாங்கி ஆகணும். சரிங்களா? அது நம்ம சின்னதாக சினிமா அண்ணமே நம்ம பெரிய வீடு கட்டிருக்கோன்னு அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? அது புத்தகத்துக்கு பிரசாத் மாதிரி ஆட்கள்லாம் கண்ணாமண்ணாண்டு வேலையை வச்சுட்டாங்க. ஜிஎஸ்டிலாம் போட்டு அடிச்சு இது மாதிரி புத்தகம் 500 ரூபாய்ங்கிறாங்க. அடிச்சிக்கவே முடியாது. நான் சமயத்தில் ஒரு 3000 புத்தகத்தை தூக்கி ஒரு அமைப்புக்கு கொடுத்துட்டேன், வீட்டில் வைக்க முடியாமல். ஏன்னா வீட்டில் வைக்க முடியாமல் இல்லை, ஒய்ஃப் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எதுக்குமா இடம் இல்லைன்ட்டாங்க. ரொம்ப சிம்பிள், போதும் படித்தது அப்படின்ட்டாங்க. படித்த வரைக்கும் ஞாபகம் இருக்கான்ட்டாங்க. இவ்வளோ படிச்சுக்காண்டாங்க. படிச்சுட்டேன், ஞாபகம் இருக்காங்க, ஞாபகம் அப்போ கொடுத்துட்டு அப்படின்ட்டாங்க. நியாயம் தானே, கொடுத்துட்டேன். அதனால் சரின்னு போனதுமே புத்தக விலையை பார்த்தேன். சரி, வாங்கிற அளவுக்கு தான் விலை இருந்தது. ஒரு 300 ரூபாய் போட்டிருந்தார். ரெண்டாவது இதே மாதிரி அறிமுகம் எல்லாம் பேசினாங்க. புத்தகத்தை பற்றி பிரமாதமாக பேசினாங்க. சார் மாதிரி எல்லாருமே பேசினாங்க. எனக்கு அந்த புத்தகத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு பயங்கர டெம்ட் ஆகிடுச்சு. சரி, இந்த புத்தகத்தை வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இந்த புத்தகத்தை எப்படி வாங்கலாம், ஜிபேயில் வாங்கலாமா கேஷாக வாங்கலாமா அப்படின்னு அந்த எண்ணம் ஓடிச்சு. சரி, ஜிபேயில் வாங்கிக்கிறலாம், கேஷாக வாங்க வேண்டாம், பெட்ரோல் ஹோட்டல்லாம் போச்சுன்னா காசு கொடுக்க வேண்டியிருக்குன்னு அப்பப்போ வேலை செய்ய மாட்டேங்குது. முடிவு பண்ணேன். அதே மாதிரி அந்த சிறுகதை தொகுப்பில் ஒரு 8 தொகுப்பு அதை பற்றி 2 பேர் பேச வந்தாங்க. முதல்ல ஒருத்தர் சொன்னார், 3 கதையை எடுத்து தெளிவாக பேசிட்டார். கதையை சொல்லிட்டார், 3 கதையும் அவர். அடுத்து ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க இன்னொரு 3 கதையை சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து ஏற்புரை பண்ணுறதுக்காக பாலாந்திரன் சார் மாதிரி அவர் ஏற்புரை பண்ண அவர் சொன்னார், மொத்தம் 8 சிறுகதை, 3 பேர் இவர் பேசிவிட்டார், 3 சிறுகதை இவர் பேசிட்டாங்க, மீதி 2 கதை அவங்க விட்டுட்டாங்கட்டு அவரும் சொல்லிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். 300 ரூபா மிச்சம். கிளம்பிட்டேன். புத்தகத்தை வாங்கவே இல்லை. ஏன்னா நான் பொதுவாக இந்த சினிமாவில் வந்த பின்னாடி புத்தகத்தை, அதாவது ஸ்கிரிப்டை கொடுப்பேன் சில பேருக்கு. கொடுக்கும்போது எப்படின்னாக்கா அங்கேயே எடுத்து ஓப்பன் பண்ணால் டக்குன்னு அமுக்கிடுவேன். சார் ப்ளீஸ் சார் இங்கே வாசிக்காங்க சார், வீட்டில் போய் வாசிங்க சார் அப்படின்ட்டுருவேன். இப்போ அது ஒரு மூடோடு படித்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஒரு மூடு செட் ஆகணும். சிலவனா டக்குன்னு எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சுவாங்க, நான் டக்குன்னு அமுக்கிடுவேன். அதே மாதிரி என்ன பண்ணுவேன், போட்டு பின் போட்டு கொடுத்துருவேன். காரில் போகும்போது ஓப்பன் பண்ணிடுவாங்க, அங்கங்கே படிப்பாங்க. இப்படி இங்கே அந்த க்யூரியாசிட்டி போயிடும். அதே மாதிரி ப்ரீவியஸ் ஷோ பண்ண வச்சுங்களேன், எவ்வளோ பெரிய ஆளாக தான் வெளியே அனுப்பிச்சி விட்டுருவேன். செக் பண்ணுற வரைக்கும் எல்லோரும் வெளியே நிற்கிறது. ஏன்னா அதுக்கு சின்னதாக ஒரு ஷார்ட், ஒரு சின்னதாக ஒரு சீன், அது சவுண்டு கேட்டால் கூட நல்லா இருக்காது. ஏன்னா அவங்க அந்த அனுபவம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படி விரும்புவேன். ஸோ அந்த அடிப்படையில் நான் எல்லா நாடகத்தையுமே படித்து நோட்ஸ் எடுத்தேன் சார். அந்த கதையை நான் சொல்ல மாட்டேன், சரிங்களா? அதன் மூலமாக அனுபவத்தை சொல்லி, அதனால் நீங்கள் புத்தகத்தை வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு சின்ன வழி விடுறேன்னு நான் சொல்லிக்கிறேன். எனக்கு பெரிய அனுபவம் நான் 3 விதமாக பேசலாம்னு நினைக்கிறேன். ஒன்று நான் ஒரு நாடக மாணவனாக நான் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் எம்ஏ எம்ஃபில் முடித்தேன். அதுக்கடுத்து நாடக இயக்குனராக இருந்திருக்கேன். அதுக்கடுத்து திரைப்பட இயக்குனராக இருந்திருக்கேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சார், எங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் சார் பணிபுரிஞ்சாங்க. நானும் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கேன் கொஞ்ச நாள். இப்போ எங்களுக்கு ஃபைனல் இயரில் நாடகம் போட சொல்லுவாங்க, சரிங்களா சார்? அப்போ எல்லாமே நாடகம் படிக்க போகிறவங்க யாருமே நாங்களாம் மெடிக்கல் சீட்டு மாதிரி நீட் எழுதிலாம் போகிறதில்ல. எங்கள் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் அப்படி அப்போ கிராஸ் பண்ணால் உள்ளது இழுத்து போட்டுருவாங்க. டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் போனாலே ஓகே நாடகம் படிக்க வந்திருக்கான் அப்படின்னு உள்ளே எழுத்து போட்டுருவாங்க. ஏன்னா அப்படி தான் நாடகம் படிக்கிறதுக்கு வருவாங்க. ரொம்ப சொற்ப பேர் தான் வருவாங்க, கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே. அப்போ எங்களுக்கு இந்த ஃபைனல் செகண்ட் இயரில் நாடகம் போடுறதுக்கு காசு தருவாங்க. நேஷனல் ஸ்கூல் ட்ராமா பல ஆயிரங்கள் தருவாங்க. இப்போ பல லட்சங்கள் தர்றாங்க கேள்விப்பட்டேன். பட் எங்கள் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ரொம்ப கம்மியாக தான் தருவாங்க.
எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 3000 ரூபா கொடுத்தாங்க. 3000ங்கிறது பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். அதில் வந்து சொல்கிறது கம்பெனி ரகசியத்தை சொல்கிறோம் தப்புன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவாங்க, லைட்டிங் கீட்டிங்லாம் செலவுக்கு சொல்லி ஒரு 500 ரூபாய் பிடிச்சிக்கிடுவாங்க, 2500 தான் தருவாங்க. அதுலேயும் நம்ம ஆட்கள் வெறும் 2500 தான் தருவாங்க. அப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிரும்னா, எந்த நாடகத்தை போடுறதுன்னு சொல்லி பிரச்சனை ஆயிரும். என்ன விஷயம்னா, ஒன்று பட்ஜெட் கம்மி, செகண்ட் வந்து நடிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. குறிப்பாக வந்து பெண் நடிகைகள் கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா பெண் நடிகைகள் படிக்க வர்றதுங்கிறது, நாடகம் படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ கொஞ்சம் நிறைய பேர் படிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் படிக்கும்போது பார்த்திங்கன்னா, நான் ஒருத்தர் தமிழ் பெங்காலிக்காரன் இருந்தால், இலங்கைக்கார பசங்க இருந்தானுங்க நான் படிக்கும்போது. இன்னும் வந்து தமிழ் கம்மினாலும் ஆடியன்ஸு கொஞ்சம் தமிழ் பேசக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அதனால் வந்து இருப்பாங்க. எங்களுக்கு நாடகத்தை தேடி அழைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்போ ரொம்பவும் எங்களுக்கு கை கொடுக்குறது யாருனாக்க, எங்களுக்காகவே புத்தகம் போட்ட வெளிரங்கராஜன் சார் தான். வெளி நாடகம் தான் அதில் தேடுவோம். ரொம்ப சிம்பிள். நாங்கள் வந்து இந்த கிறிஸ்து நாடகமோ, இந்த சூரியன் கடைசி இடத்தில் முதல் சுந்தரவர்மாவுடைய நாடகமோ, இல்லைனாக்க மோகன் ராகேஷ் நாடகமும் தேட மாட்டோம். அதில் என்னென்னா 10 கேரக்டர் இருக்கும், வீடு செட்டப் இருக்கும், பெரிய பெரிய பிரம்மாண்டமான செட் இருக்கும். நமக்கு 2500 ரூபாய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு 3.5 நடிகர் இருக்கும். 3.5 நடிகர்னால் ஒருத்தன் வரவே மாட்டான் டிபார்ட்மெண்ட்டுக்கு, பாய்ந்தான். சரிங்களா? அதுக்கு நம்மளால் நாடகம் போட முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா, மேக்ஸிமம் 2 கேரக்டரு 3 கேரக்டரு, பெண்கள் இல்லாத கேரக்டர், இப்படியாவது நாங்கள் தேடுவோம். சாரோடைய புத்தகம் எங்களுக்கு அப்போ கிடைக்காம போயிடுச்சு. எல்லாமே அழகாக 2 கேரக்டரு 3 கேரக்டரு அப்படி அழகாக வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் நம்பரில் போட்டிருக்காரு 6 வரைக்கும். அந்த 6 நம்பரில் யோசிக்க மாட்டோம். 1 2 3 நீ பேசிக்க, 3 4 கேரக்டர் நீ பேசிக்க சொல்லிட்டு நாங்கள் 2 பேரில் முடிச்சிடுவோம் சார் அந்த நாடகத்தெல்லாம். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல இவங்க அனுபவமாகவே பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ போகிற போக்கில் வழிண்டு ஒரு நாடகம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாடகம். ஹரால்ட் பெண்டகர் என்னை மாதிரி நான் ஒரு சந்தோஷப்படுக்கலாம். அவர் ஒரு திரைப்பட ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக வந்திருக்காரு, ப்ரீடிஸில் அவர் நாடகக்காராக இருந்திருக்காரு. ஸோ 2 கேரக்டர் ரொம்ப அருமையான இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். நீங்கள் கதையை படிச்சுக்கோங்க. என்னோடய அனுபவத்தில் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ துறைத்தலைவர் இருக்கார் சுப்பையான்னு ஒருத்தவர். அவர் இதே மாதிரி என்ன பண்ணார், ஒரு நாடகத்தை செலக்ட் பண்ணார், பாப்புலோ நெருடாவுடைய நாடகம். ஸோ பாப்புலோ நெருடா வந்து ஒரு போலீஸ் அதிகாரி விசாரணை செய்வார். முழு நாடகமே அதுதான், விசாரணை செய்வார். அடித்து குற்றமாக அடித்து விசாரணை செய்வார். இது அதே மாதிரி 2 கேரக்டர், மகள் மட்டும் ஒரு இடத்துல வந்துட்டு போவாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு படிச்சு எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. நான் அப்படியே பேசுகிறேன், சரிங்களா, என்னோடய அனுபவமாகவே. ஸோ என்னாச்சு நாடகம். அதுக்கு நான் ஒருத்தன் தமிழன். அதெல்லாம் வந்து என்னோடய கால் சீட்டுக்கு வந்து பயங்கர கண்ணாமடான் இருக்கும். பிரசாத்லாம் ஆச்சரியப்படுவாப்புல, நீ நடிச்சியாண்டு. நான் அதுக்கு நடிக்கவே இல்லை நாடகத்தில். அந்தளவுக்கு எனக்கு நடிப்பே வெறுக்க வச்சுட்டானுங்க அங்கே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது. ஏன்னா நான் ஒருத்தர் நடிப்பேன், அதனால் கால் ஷீட் கொடுப்பேன். 6 மணிலேருந்து ரிஹர்சலுக்கு ஒருத்தருக்கு, அதுக்கடுத்து எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், 7 மணிக்கு ஷோ இருக்கும். ரிஹர்சல் முடிச்சுட்டு, ஏதாவது முந்திரி காட்டில் ரிஹர்சல் முடிச்சுட்டு மேக்கப்போட ஒரு நாடகம் ரிஹர்சல் பண்ணிட்டு போவேன். அங்கே கெஞ்சுவேன், ஏடா அனிசே, ஏடா நாளைக்கு நாடகம் இல்லை, ஒரு சில மணி நாடகம், ஒரு ரிஹர்சல் கண்டுள்ளோம், பார்த்துக்கலாம்டா அப்படிங்க. ஏடா எந்தடா அப்படிமா, மலையாளிகள் ரொம்ப சீரியஸாக இருப்பானுங்க அவனுங்க. இன்னும் எங்களுக்கு தமிழும் தெரியாது, தமிழே நாடகம் போடணும் நிலமை வேறு பண்ணிடுவானுங்க. இன்னும் நான் வரும்போது என்ன பண்ணுவேன், எனக்கு ஏன்னா தமிழில் ஆட்கள் கம்மி இல்லை, பல நாடகங்கள் வந்து இப்போ பேன் இண்டியா மாதிரி பல லாங்குவேஜாக நாடகம் போட்டிருக்கோம், அப்படிலாம் நாடகம் போட்டிருக்கோம். அப்போ என்ன ஆகும், அந்த பாப்புலனோட வந்து சுப்பையா வந்து அப்போ வந்து குருதி பூனல்ங்கிற படம் வந்த புதுசு. அவன் எப்படியோ சினிமாவில் ரொம்ப ஆர்வமானவர் சுப்பையா. இந்த கமல் நாசர் சாரும் 2 பேரும் பேசுவாங்க தெரியுமா உங்களுக்கு, அப்படி 2 பேரும் வச்சு உன் கண்ணில் பயம் தெரியுது. அது மாதிரி தான் அவர் வந்து இப்போ ஃபுல்லாக நாடகத்தை வந்து டிசைன் பண்ணுறாரு, அப்படியே ஃபோக்கஸ் பண்ண சினிமாட்டிக்கலாகவே பண்ணுறாப்புல அவர். என்னாச்சு, நமக்கு டைலாக் வந்து டோட்டலாக படிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா என்னுடைய வேலைகளும் இருக்குது, எக்ஸாம் எனக்கு எக்ஸாம் இருக்குது, அதுக்கடுத்து இன்னும் 3-4 நாடகத்தில் நடிக்க வேண்டியிருக்கு. நான் சுத்தமாக நடிக்கலை, இப்போ படிக்கவே இல்லை, டைலாக்கே படிக்கலை. என்ன பண்ணேன், சுப்பையா கேட்டாப்புல, சுப்பையா வந்து டைலாக் தெரில சுப்பையா, என்ன பண்ணலான்ட்டு. ரொம்ப ஈஸி, சரிங்களா, நீ நாடகம் போடுற, உனக்கு எக்ஸாம், நீ தான் டைரக்டரு, சரியா, உனக்கு மார்க் போடணும், நீ டைலாக் படிச்சுக்க, நான் பாப்புலர் நடிடம். நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு கவிதையாக நீ வாசிக்க சொல்லுவேன், நான் கீழே இருக்க பேப்பர் எடுத்து நான் வாட்சி நான் உனக்கு சொல்லுவேன். அது கூட டைலாகும் பேசணும். நீ என்ன பண்ண, அந்த கவிதையும் டைலாகும் எழுதி போட்டுரு, நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டு மொத்த நாடகத்தையும் வந்து எனக்கு இந்த நாடகம் படிச்சுன்னு இது பார்த்துன்னு அப்படி இருந்தது. ஒரு 2 சோலோ பெர்ஃபார்மன்ஸை 2 பேராக வந்து அழகாக ரொம்ப ரொம்ப அழகாக பேசக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாடகமாக இருந்தது. அதே மாதிரி சார், இலங்கை தமிழர் பற்றி சொல்லிட்டீங்க. இந்த சின்ன ரா இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம வந்து ரமேஷ் ராஜா எழுதுவோம். இந்த பெரிய ராவில் வந்து முதல் எழுத்து எழுதுகிறவங்க ஒரே ஒருத்தவங்க யாருன்னா இலங்கைக்காரங்க தான், ரஹீம்னு எழுதுவாங்க. ராவில் பெரிய ராவில் வந்து
தமிழே பெரிய ரா, உண்மையிலே அவங்கள பாராட்டணும். அந்த ராவுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. சரிங்களா? முதல்ல ராவ் வந்துடும். ரணசிங்கம்லாம் ராவை போட்டு எழுதிடுவாங்க. ஸோ கேட்டால் 2000 விமல்னு ஒரு நண்பர், அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு சொல்லி டாமட்டோ பாவல் படித்தவர். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு சொல்லிட்டு 2004 என்ன பண்ணார், எனக்கு ஜூனியர், இப்போ வந்து ஈஸ்டர்ன் கிழக்கு பள்ளிக்கூடத்தில் அவர் பேராசிரியர் இருக்கார். சுபையா இங்கே இருக்க மாதிரி அவர் அங்கே விமல் அங்கே இருக்கார். அப்போ என்ன பண்ணார், அனீஸ் நீங்கள் இலங்கைக்கு வரணுன்ட்டார். எனக்குன்னா தாங்க முடியல, இலங்கைக்கு இப்படி ஒருத்தர் கூப்பிட்றாருன்ட்டு. அதுக்கடுத்து நீங்கள் வாருங்கள், இந்த நாடகம் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம அங்கே படம் பண்ணோம். எவ்வளோ நாள், 1 மாதம். அப்போ எப்படின்னாக்கா விஷா வந்து ஆனரவில் எடுத்துகிட்டு போனோமான்னு தெரில, போயாச்சு. அப்போ எங்கே நான் கேட்குறேன் ஃபோனில், அப்போ செல்ஃபோன்லாம் கேட்டேன், எங்கே விமல் வரணும் அப்படின்ட்டு. எனக்கு என்ன இலங்கைக்கு போகிற அந்த ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய ஆர்வம், பயமும் இருக்குது. அப்போ வந்து இயக்கம் வந்து அமைதி பீரியடில் இருக்கக்கூடிய காலகட்டம் 2004. ஸோ இலங்கைக்கு போகிற பயங்கர ஆர்வத்தில் வந்து நான் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக அப்படி கிளம்புறேன். அப்போ எங்கே வரணும் அப்படின்ட்டு, எங்கே இருக்கணும், நீங்கள் வந்து ஏர்போர்ட் இறங்க அனீஸ், நாங்கள் வெளியே நிற்கிறோம், வெளியே வந்துடுங்க, அங்கேருந்து உங்களை வந்து நாங்கள் வந்து பெட்டிக்கலை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ட்டார். சரி பெட்டிக்கலை கூப்பிட்டு போகிறோன்னு நான் வந்து ஓகே விமானிட்டு கொழும்பில் வந்து இறங்கிட்டேன். இறங்கினோடனே இவங்க அதே மாதிரி வெளியே நின்றுருந்தாங்க, என்னை ஏற்றினாங்க. ஏற்றினோடனே அங்கேருந்து என்னை கிளப்புனாங்க. கிளப்பி அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. நான் அடிப்படையில் வந்து பிரசாத் தெரியும், ஒரு இஸ்லாமிய ஃபேமிலியை சேர்ந்தவனாக இருந்தாலும் நான் வந்து பியூர் வெஜ்ஜு. சரிங்களா? போகிறோம் போய்கிட்டே இருக்கு வண்டி நிப்பாட்டுறாங்க, சாப்பிட்றாங்க. எங்கே பார்த்தாலும் வெஜிடேரியனே கிடையாது. ஏதோ ஒரு மீன் ஐட்டம் ஏதோ ஒரு மீன் ஐட்டம் இருக்குது. மீன் இல்லாமல் சாப்பாடே இல்லை. நான் மாட்டேன்ட்டேன் முதல்ல, இல்லை நான் வெஜ்ஜு தான் அப்படின்னு நான் போயிட்டே இருக்கேன். அடுத்து போயிட்டு 2 கிலோமீட்டர் 4, 10, 20 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து காலையில் கிளம்புற வண்டி ஈவினிங் ஆகிடுச்சு. நான் ஏன் வரலையாண்டேன், இல்லை பர்டிகுலர் குறைச்சி கொஞ்சம் நேரமாகும், இருங்க அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் பசியில் தாங்க அப்படின்னா கீ பார்த்துன்னு சொல்லி ஒரு சாப்பாடு, பிரமாதமான சாப்பாடு, சம்பல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மீனோட. பல வருஷம் வெஜ்ஜே சாப்பிட்டுட்டு இருந்தவன் வேறு வழியே இல்லாமல் புத்தர் பூமியில் வந்து நான்வெஜ்ஜை சாப்பிட வச்சுட்டாங்க அந்த ஊரில். உண்மை அதுதான். அதுக்கிட்ட மீன் மட்டும் சாப்பிட பழகி விட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ மீன் சாப்பிட்றேன். அந்த நன்மை வந்து விமலுக்கு தான் சேரும். நல்லா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குங்க. போனால் அப்போ தான் சொல்கிறாங்க எங்கள் ஊர் வந்து ரொம்ப தள்ளி இருக்குன்னு. அப்படின்னே ஊருண்டேன், பர்டிகுலர் அப்படின்ட்டாங்க. நானும் வந்து அப்படியா, சரி பர்டிகுலருங்கிறாங்க, சரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். போனால் அப்போ தான் வந்து கேம்ப் போட்டிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே கிளம்புனா அந்த இது போட்டுருவாங்க, செக் போஸ்ட் போட்டு போயிட்டுருவாங்க போல், வண்டி நின்றும் போல், விரட்டுறாங்க, ஸ்பீடில் விரட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு இது போட்டாங்க, செக் போஸ்ட் போட்டால் இனிமேல் திறக்கணும்னா விடிய காலம் திறப்பாங்கன்ட்டானுங்க. என்ன அப்படி என்னடா ஊருங்கிறீங்க, எனக்கு கொழும்புலேருந்து பர்டிகுலர் தான் சொன்னீங்க, நானே கொழும்புலேருந்து கொண்டு போய் இறக்கி ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரில் போய் இறக்கி விட்டுருவாங்க போல் அப்படின்னு நினச்சா போட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக அப்படியே அந்த இதில் வேண்டிலே உட்காந்துருக்கேன். எனக்கு அதோட சீரியஸ்னஸ் சுத்தமாக தெரில. அங்கேருந்து வண்டிகளாக வரிசையாக அன்றைக்கி தூர்தாக்காடு அங்கே இருக்கும், அதுதான் கேம்ப் அப்படிங்கிறாங்க. நான் அங்கேருந்து பார்க்குறேன். இறங்கி யூனியன் பாஸ் ஏதாவது போனாக்க விமல் வந்து விட மாட்டேங்கிறாரு, உள்ளே இறங்குறாரு. 2வது வந்து காலையில் விடியுது, போகும்போது சொல்லி நீங்கள் தமிழ் பேசாதீங்க அப்படின்னாங்க. தமிழில் பேசுகிறேன். இப்போ என்ன மொழியில் பேச இல்லை, கண்டுபிடிச்சிருவாங்க, கேட்பாங்க ஏதாவது. அதனால் நீங்கள் வந்து அமையாருங்க, பாஸ்போர்ட் மட்டும் நாங்கள் பேசிக்கிறோம். ஏன்னா நான் மதுரை தமிழ், இப்போ இன்னும் மதுரை தமிழில் பேசுவேன். அப்படியே கிளம்பி போது நல்லா விடியுது, கலகலன்னு விடிஞ்ச ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்குள்ளே போகுது. அப்போ வந்து தலைவர் பெர்பானுடைய 50வது அகவை போஸ்டர் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் இங்கே பார்த்தாலும் இந்த போஸ்டர் இருக்குது, இது என்ன ஊர் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பார்த்தா ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி மட்டக்களப்புன்னு போட்டிருக்கு. நான் மட்டக்களப்பு வந்து அப்போ ஒரு சின்ன ஒரு பயத்தோடு இருக்கும், யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு. பட்டிக்கலான்னு சொல்லிட்டு மட்டக்களப்பு கூப்பிட்டு வந்துருக்கீங்கள்ட்ட. மட்டக்களப்போட இங்கிலீஷ் பேர் தான்டா பட்டிக்கலான்டாங்க. சென்னையிலே நான் வந்து 80களில் வந்து இந்த தினத்தந்தி தினகரன் அதெல்லாம் எழும்பூர் தொகுதியில் நின்றார், எழும்பூர் தொகுதியில் ஸ்டாலின் நின்றார், எழும்பூர் தொகுதியில் ஜெயலலிதா நின்றாங்க, இது எம்ஜிஆர் நின்றார், அப்படி தான் போட்டிருக்கோம் 80களில். இங்கே வந்தப்போனால் எக்போருங்கிறதே வந்து பின்னாடி தெரிஞ்சது, எழும்பூருக்கு எக்போருங்கிற பேர் இருக்கும். ஸோ அப்படி அந்த 1 மாத காலம் வந்து அந்த ஊரில் இருந்த இந்த மொழி சம்மந்தமாக பேசுனாங்கல்ல, மறக்க முடியாதது. அந்த விவசாய நிலம், அங்கே இருந்த விவசாயிகள் விட்டுட்டு போன நிலங்களை வந்து அவங்க எடுத்துக்கிட்டது, அந்த மொழி நடை. அதில் இந்த நாடகம்லாம், இந்த 2வது நாடகம்லாம் அவங்கள்ட்ட அந்த மொழியில் இந்த தென்னாலி மாதிரி தான் அப்படி ஒரு காமெடி இருக்கும்.
அப்படி ஒரு காமெடி இருக்குது. குயிலமன் ஒருத்தர் இருப்பான், அவன் பேசினாலும் சிரிச்சுட்டே இருப்பேன். ஓம் சார் அப்படின்ட்டே இருப்பான். ஓம் சார், ஆம் சார், ஓம் சார் அப்படின்ட்டே இருப்பான். அது அதே மாதிரி இந்த பிள்ளைகள்கிட்ட பேசுகிறது, விளையாடுறது, சிரிக்கிறது, அந்த அந்த கிச்சாண்டு ஒரு 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 குறும்படம் பண்ணோம். அந்த படம் முழுமையாக என்னைய வந்து டைரக்ட் பண்ண சொன்னார். நான் சொன்னேன், இல்லை அது உங்களுடைய வழி, நான் பின்னால் இருந்துக்கிறேன், நீங்கள் இயக்குனராக இருங்க அப்படின்ட்டு. இன்னும் மறக்க முடியாது. எப்படின்னா எல்லா பொருட்களையும் வச்சுட்டோம். நான் இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டேன். அதாவது மேக்கப் ஜாமான்கள், கிளாப் போர்டு, எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பற்றி சொல்கிறேன். அவங்க யாருக்குமே அப்படி பெருசாக தெரில. அப்போ வந்து அந்த அமைதி பேச்சுவார்த்தை வந்து இலங்கை எல்டிடி அமைப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் விடுவிச்சிருக்காங்க. பூரா முடி விட்டுருப்பாங்க, எல்லாம் பாய்ஸ் கட்டி மாதிரி விட்டுருப்பாங்க. அந்த பிள்ளைகள்லாம் வந்து ஒர்க் பண்ணுதுங்க. அந்த இதில் நான் கிளிசரிங் போட்டு கற்றுக் கொடுத்தேன், எப்படி அழுகிறதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அவ்வளோ ஆசை, வரிசை நிற்கிறாங்க. அண்ணா நான் எனக்கு கொஞ்சம் ஊற்றுங்க, அழுகிறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது அவங்களுக்கு. வந்து எனக்கு கொஞ்சம் ஊற்றுங்கன்ட்டு. அப்போ நான் சொன்னேன், எல்லாருக்கும் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டைரக்டர் யார், ஒரு குரூப்பு, சரிங்களா, ஆர்ட் டைரக்ஷன், காஸ்டியூம் யார், நீங்களா காஸ்டியூம், மேக்கப் யாருன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் மற்ற எடுத்தாங்க. மேக்கப் யாருக்கு மொத்தமாக கை தூக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கிளிசரின் போட்டு அள வைக்கிறது வந்து அவளுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்திருக்கு. அவ்வளோ ஆசை அந்த ஊருக்காரங்களுக்கு, அவ்வளோ ஆசை. டைரக்ஷன் ஒருத்தவங்களும் பேர் கொடுக்கல, ஏன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அந்த ஆச்சரியமாக இருந்தது. அந்த மொழி நடையும், அந்த அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், குட்டி குட்டியாக பேசக்கூடியதும் எனக்கு வந்து பல நேரங்களில் மொழிநடையில் பயங்கர சில கோபம் வரும். இப்போ உதாரணத்துக்கு நாங்களும் சார் நம்ம 2 பேரும் வந்து எதாவது சாப்பிட்லாமா சார் அப்படின்னு சொன்னாக்க, எப்படின்னாக்க, சார் எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு சாப்பிட்லாமாம்மா. நான் இந்த உங்களை முக்கியம் பேசிட்டுருக்கீங்க, சேர்த்து பேசுங்க அப்படிமே. அது அவங்களுடைய ஸ்டைலு, அவங்க அப்படி தான் பேசுவாங்க போல். இல்லை, எங்களுக்கு இங்கே எல்லாம் பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு குடிக்கக்கூடிய பொருட்களை வச்சு சார் நமக்குன்னு சொல்லுங்கள் சார் அப்படிமே. நான் அது நமக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இருப்பேன். அது அவங்களுக்கு ஒரு அந்த மொழி நடைக்குன்னு அந்த அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் போல். ஸோ அந்த ஒரு மாத இதில் வந்து எனக்கு இந்த நாடகம் படிக்கும்போது இந்த நிம்மலன், விமலன் பேரெல்லாமே அப்படி தான் இருக்கும். அது எல்லாமே அப்படி ஒரு அழகான அனுபவமாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்டு, இந்த நாடக பிரதிங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் ஸ்கூலில் வந்து தமிழில் வந்து கடைசி பேஜில் வந்து அதிகமான பொயார் அப்படி ஒரு நாடகம் இருக்கும். அது முதல்ல நான் ஸ்கிரிப்டாக வந்து நான் பார்த்தது. அதிகமாக வந்து அதில் கொஸ்டினே கேட்க மாட்டாங்க, கொஸ்டினே வராது, கேட்கவே மாட்டாங்க. ஆனாலும் அந்த 8th 9th வந்து ஏதாவது ஒரு நாடகம் வச்சுருப்பானுங்க. அதிகமான புத்தகங்கள் வந்து கிழிஞ்சிரும், அதில் வந்து நாடகமே இருக்காது. நாடகத்துக்கு முன்னாடி இருக்க சப்ஜெக்டே இருக்கும், கேட்கவும் மாட்டாங்க கேள்வி. அப்படி தான் நாடகத்தை வந்து வச்சுருப்பாங்க. அதிகமாக வந்து என்ன நடக்கும்னா, ஏதாவது தமிழ் ஆசிரியர் வரலன்னா ஒரு கணித ஆசிரியரோ இல்லை ஒரு ஆங்கில ஆசிரியரோ அவங்க யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தமிழ் நடத்த தெரியாதுல்ல. ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த நாடகத்தை அடிப்பாங்க, எடுத்துவேன், நீ அதிகமான வாசி, நீ ஔவையார் வாசி, அப்படி பிரித்து கொடுத்துருவாங்க. இப்படி தான் வந்து நமக்கு நாடகம் ஸ்கிரிப்டுங்கிறது வந்து நமக்கு பொதுவாக வந்து தெரிய வந்தது. அமெரிக்கன் காலேஜில் வந்து பிஏ தமிழ் படிக்க போகிறேன். அப்போ வந்து நந்தன் கதை எங்களுக்கு வந்து சப்ஜெக்ட். சுவாமிநாதன் ஐயான்னு ஒருத்தர் வந்து வச்சு அவரே எடுப்பார். அவருக்கு என்னமோ தெரியல, நாடகம் கொஞ்சம் அவ்வளோ பிடிக்காத போல். எப்படியோ டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவர் தலையில் கட்டி அவர் சொல்லுவார், சொல்லுவார், இதை வந்து அந்த ஐயாவுக்கு கொடுத்துக்கலாம், இந்த ஐயாவுக்கு கொடுத்துக்கலாம், என்னன்னு தெரியல, கோவம் தெரியல, ஹெச்ஓடி எனக்கு கொடுத்துட்டாரு அப்படிம்பார். பாப்பே அதை பண்ணுவார், எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஐயா வந்து ஒரு 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 அமைப்பு சார்ந்த இவங்க தான் ஐயா, சுவாமிநாதன் ஐயா. என்ன பண்ணுவார், நந்தன் கதை இது ஒரு அந்த கதை அப்படிம்பார். எனக்கு ஸ்கிரிப்டு, அதாவது ஸ்கூலில் படிக்கும்போது சம்மந்தமில்லாத வாத்தியார்கள் வந்து சும்மா படிக்க வைப்பாங்க. அந்த பாடத்தை கேட்கவே மாட்டானுங்க, கொஸ்டினே வராது, பக்கங்கள் கிழிஞ்சு போகும். அப்படி ஸ்கிரிப்ட் அறிமுகம். அமெரிக்கன் காலேஜை படிக்க வந்திருக்கோம். இந்திரா பர்தாசேரியோட நாடகம் நந்தன் கதை இது ஒரு அந்த கதை அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னாக்க, நந்தன் வந்து தன்னை வந்து உயர் ஜாதியாக உயர்த்து கொள்ளத்தான் போராடுறான். அப்போ நானாக இருந்தால் எனக்கு சாமி வேண்டாம்னு போயிடுவேன் அப்படின்னு ஒரு அழகான ஒரு அரசியலை வந்து எங்களுக்கு வந்து புரிய வைப்பார். ஆனால் கடைசி வரைக்கும் நடத்தல. நீயா படிச்சுக்கையா, எனக்கு உடன்பாடு கிடையாதுயா அப்படின்ற. அதுக்கடுத்து நான் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு வந்த பின்னால் ராஜேஷ் சாருடைய நந்தன் கதையில் வந்து நான் வந்து பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன். நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவுக்கு வந்து அந்த நாடகமாக எடுத்துகிட்டு போய் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நாடக ஸ்கிரிப்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிறதுல வந்து ஒரு 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 அழகு வந்து நான் வந்து அதுக்கடுத்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் தான் பார்க்குறேன்.
அங்கே தான் வந்து பார்க்குறேன். அங்கே படித்த பின்னால் தான் வந்து ஸோ நாடக பிரதியை வந்து எடுத்துக்கிறதுக்கு சிக்கல்லாம் இருந்தது. நடிகர்கள் இருக்க மாட்டாங்க, காசு கம்மியாக கொடுப்பாங்க, அதோட வந்து எல்லா பிரச்சனையுமே இருக்கும். அதில் ஒரு முக்கியமான ஆள் என்ன பண்ணிட்டாரு, இந்த 2500 ரூபாய்க்கு கணக்கு எழுதுறாரு. பில்லு கொடுத்தாங்கணும்ல, 2500 பில்லு கொடுக்கணும். பெயிண்ட்டு போட்டிருக்கு, இந்த சைடு 150 ரூபா போட்டிருக்கு, கூட ஒரு சைவரை போட்டார், 1500 ரூபாய்க்கிட்டார். 1500 ஆகிட்டார். எங்கள் துறைத்தலைவரும் வந்து கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டாரு. அங்கே மேலேருந்து கூப்பிட்டு விட்றானுங்க துறைத்தலைவரை. அவர் அவசரமாக கிளம்பி போகிறாரு. போயிட்டு திரும்பி வந்து டென்ஷனாக கத்துறாரு. யோ அவன் எங்கே ஆங்குறாரு, யோ 150 ml பெயிண்டை வந்து என்ன 1500 ரூபாய்க்கு விற்றுருக்காயா. ஏன்னா இந்த சைடு சைபர் போட்டவர், அந்த சைடு 150 போடலாம், அந்த சைடு சைபர் போட மறந்துட்டார். அப்படி தான் வந்து அந்த நாடகத்துக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஆனாலும் அந்த நாடகத்தை அந்த ஒரு சின்ன இடத்துல நாங்கள் போட்ட நாடகங்கள் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத பல நாடகங்கள். ஸோ ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ மாறி போச்சு. அந்த கவலை தான் இருக்குது. நான் இந்த புக்கை படித்த பின்னாடி எனக்கு அந்த கவலை தான் இருந்தது. என்னென்னா இப்போ யாருமே வந்து ஒரு நாடக பிரதியை எடுத்து பண்ணுறது. இப்போ நாங்கள்லாம் வெளி ரங்கராஜன் சாருடைய நாடகம், அது எனக்கு ரொம்ப பிடித்த நாடகம், வாங்க மயிரை சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு. அது ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு கேட்டுச்சு, என்ன மீனிங் சொல்லிச்சு, இதுக்கு என்ன மீனிங் சொல்லிச்சு, வாங்க மயிரை சாப்பிடுவோங்கிறதுக்கு என்ன மீனிங். அது யார் இருந்தது சார்? அது பிரமாமான நாடகம். அந்த சாரோடைய அந்த இது சார் இருக்கும், ஒரு சம்மந்தமில்லாத 2 கேரக்டர்கள் வந்து மாறி மாறி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. சாரோட நாடகத்தில் கூட அப்படி ஒரு இது இருக்கும். இந்த பிரத்யேக காட்சியில் இந்த நம்பரில் போகும் அந்த நாடகத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெவ்வேறு விஷயங்களை பேசிட்டே போவாங்க, ஒரு கோர்வையே இருக்காது. எனக்கு அந்த நாடகம் படிச்சு எனக்கு அதே தோணும், அது வெவ்வேறு விஷயம், ஆனால் அது போயிட்டே இருக்கும். அது மாதிரியான ஒரு நாடகங்கள். ஸோ நாடக ஸ்கிரிப்டை எடுத்து அதை வந்து படித்து அதை வந்து நம்ம இன்டர்ப்ரடக்ஷன் கொடுத்து அதுக்கு இந்த ஸ்கிரிப்டை வந்து பிளாக்கிங் பண்ணி ஸ்கிரிப்டு இது ஸ்டேஜ் டயக்ராம் வரைஞ்சி எந்தெந்த கேரக்டர் எந்தெந்த வரைஞ்சி கலரில் வரைஞ்சி அதை வந்து டயக்ராம் எடுத்து அதை ப்ரெசென்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணி இப்படி பண்ணுற விஷயம்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சமயத்தில் வந்து ஒரு நாடக விழாவுக்கு போயிருந்தேன், நாடகத்துறை தான். இப்போ யாருமே நாடக பிரதியை வந்து எடுக்கிறதே கிடையாது. திரைக்கதை வசனம், டைரக்ஷன், சினிமா மாதிரி தான், எல்லாமே அவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நாடக பிரதியை எடுத்து அதை வாசித்து அதை தன்னுடைய இன்டர்ப்ரடக்ஷனை உள்ளே வச்சு வேறு ஒரு இதில் வந்து பண்ணுறதுங்கிறது இல்லவே இல்லை. ஸோ சாரோடைய இதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னாக்கா, ஒரு டிஸ்கிரிப்ஷன் நிறையா இது கொடுத்துக்க மாட்டார். ஒரு எந்த இடத்துல அமர்ந்தார், உட்கார்ந்தார், எழுந்து சென்றார், அவதே இருக்கும். ஸோ என்ன வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கிறலாம். சில பேர் சொல்லுவாங்கனாக்கா டயலாக்கை விட டிஸ்கிரிப்ஷன் 15 பேர் இருக்கும், அதுக்கு அவங்களே டைரக்ட் பண்ணிட்டு போயிடலாம் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரை. ஸோ இந்த கதாபாத்திரம் வலதுபுறமாக வந்து இடதுபுறத்தில் அமர்ந்து அங்கிருந்து ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு மறுபடியும் இடது பக்கமாக சென்று அங்கிருந்து மறுபடியும் அது வந்து அது லைட்டில் எழுதுவாங்க. இந்த சினிமாவில் கதை சொல்லுவாங்க, ஓப்பன் பண்ணால் சார் ஒரு லாங் ஷார்ட்லன்னு சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க. எனக்குலாம் அப்போல்லாம் கதை சொல்லி வழக்கம் இருக்காது. வந்து நிற்க மேலிருந்து ஒரு ஸ்பாட் லைட் அவர் மேல் விழ கண்களை திறந்து பார்வையாளர் பார்க்க அங்கிருந்து ஒரு மெல்லிய ஒரு வீணை ஒளி இவ்வளவு எழுதுவார். கடைசி என்ன டைலாக்னா, நீங்களாம் நல்லா இருக்கீங்களா, இந்த ஒன்றுக்கு அவர் எழுத பார்க்கணுமே ஒரு டிஸ்கிரிப்ஷனை. ஆனால் சாரோட ஸ்டைல் ரொம்ப பிடிச்சது எப்படின்னாக்க எதுவுமே இல்லை, அப்படியே போயிட்டே இருக்குது. நான் சார் பலது வந்து சார் நான் வந்து 6, 2 ஓபி சார் அப்படிலாம் படிக்கவே இல்லை. நான் அப்படியே கேரக்டர் படிக்கலை, நேரம் டைலாக் படிச்சு கதை பிடிச்சிருச்சு. எனக்கு கதை பிடிச்சிச்சு. எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம் இருக்குது சார், ரொம்ப ஆதங்கம். எல்லோரும் சொல்கிற ஆதங்கம் தான். இப்போ பிரசாத் சொன்ன மாதிரி தான், புண்ணை சுரிஞ்சு விட்ட மாதிரி தான். இவ்வளோ பேர் தான் நாடகக்காரங்க இருக்காங்க நம்ம சென்னையில். இன்னும் கொஞ்சம் பெரிய கல்யாண மண்டபத்தில் போட்டு அடைச்சிங்கனாக்கா தமிழ் நாடகம் வந்து முடிஞ்சு போச்சு, சாவி காணாமல் போச்சு, தமிழ் நாடகம் அழிஞ்சு போச்சு. அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இதில் நாடக பிரதியை வச்சு நாடகம் போட்டுட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாடக பிரதியை ஒரு ஷேக்ஸ்பியருடைய பிரதியை வந்து வாசிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி வந்து ஆண்டன் செக்கருடைய பிளே வாசிக்கிறாங்க, மோலியருடைய பிளேயை வாசிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கர்நாடகாவில் வந்து கிறிஸ் கர்னாவுடைய பிளேயை வாசிக்கிறாங்க, நாகமண்டலம்லாம் வந்து வாசிக்கிறது. நம்ம ஒரு நம்ம வாசிக்கணும், இப்போ யாரும் இல்லை. ஆனால் அந்த நாடக பிரதியை ஏன் இலக்கியவாதிகள் வாசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பெரிய வேதனையாக இருக்குது அவங்க வந்து. ஸோ இதுலேயும் ஒரு கதை இருக்குது, இதுலேயும் ஒரு கேரக்டர் இருக்குது.
அது வந்து ஏன் அப்படி வந்து வாசிக்க மாட்டாங்க? நாடகம்னா இந்த பிரதின்னா நாடகம் போடுறதுப்பா, இதுக்கு நம்ம படிக்கணும், இது நம்ம எதுக்கு படிக்கணும், இது வந்து அவங்க படிச்சுக்கிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. ஏன் நீங்கள் வந்து ஜெயமோகன் புத்தகத்தை அடித்து முடிச்சு வாங்குறீங்கல்ல, சோல்ட் அவுட் ஆகுதுல்ல, ராமகிருஷ்ணன் புக்கு அதை வாங்குறீங்கல்ல, பெருமாள் முருகன் புக்கை வாங்குறீங்கல்ல, அதேமாதிரி பாலச்சந்திரன் புக்கு வந்துருச்சியா, நாடகம் வந்துருச்சு, ஹாரிஸ் பாட்டர் வாங்குறதுக்கு வந்து வரிசை எடுப்பாங்கள்ல, அது மாதிரி நாடகத்தை வாங்கி ஏன் வந்து இங்கே வாசிக்கிற பழக்கம் இல்லை, நாடகம் போடத்தான் இருக்கா அப்படிலாம் கிடையாது இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. ஆனால் இவரோட சாரோட புக்கில் படித்து பார்த்தா அந்த கேரக்டர் இது வந்து நாவல் மாதிரி தான் நான் வாசித்தேன். நான் பல நேரங்களில் கேரக்டரை மறந்துடுறேன். அதுக்கடுத்து இன்னொரு நாடகம் பார்த்தா காத்தா தான் போட்டிருக்காரு சார் தர்மலிங்கம் கணேசன் நினைக்கிறேன். என்னத்தை காத்தான்னு பாசிக்க, அதை விட்டுடுவோம், டேலாகாக படிச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு அப்படியே எளிமையாக அப்படியே வாசிச்சுட்டு போகிறது எனக்கு வந்து அவ்வளவு பிடிச்சிருந்தது. இந்த என்னென்னா இந்த வேறு ஒரு நாடக ஆசிரியருடைய புத்தகத்தை எடுத்து அதை பிரேக் பண்ணி அதில் வந்து அதை நம்மளுடைய இன்ட்ரடக்ஷனுடைய ஒரு நாடகம் போடுறதுடைய அழகு இருக்குது பார்த்தீங்களா, அது யாருக்குமே கிடையாது. நான் அந்த அனுபவத்தில் வந்து என்னோடய 3 அனுபவம் சொல்கிறேன். ஒன்று பிரசாத் சொன்ன மாதிரி சிறைச்சாலை. ஸோ புழல் சிறையில் போய் நான் வந்து முதல்ல வந்து நாடக பயிற்சி பட்டறை நடத்துகிறோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க எல்லாத்தையும் இதே மாதிரி பொதுவாக வந்து நம்ம வந்து எப்பயுமே பயிற்சி பட்டறையில் நாடகம் பண்ணுறோம், பூரா தியேட்டர் எக்ஸசைஸு, தியேட்டர் இம்ப்ரூவைசேஷன் இப்படியே போய் அவங்களுடைய குட்டியாக குரூப் தியேட்டர் ப்ளேயெல்லாம் பண்ணிட்டாங்க. சிறையில் பிரமாதமாக பண்ணுவாங்க, அவங்களுடையெல்லாம் வந்து அடிச்சிக்க முடியாது பயங்கரம். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒன்று மட்டும் நோட் பண்ணிட்டே இருந்தேன், எதுவுமே சீரியஸாக இல்லையேன்ட்டு, எல்லாம் காமெடியாக தான் பண்ணுவாங்க, அவங்க காமெடியாக பண்ணுவாங்க. சரி எல்லோரும் உட்கார வச்சு நாடகம் படமும் என்னுடைய உதவி இயக்குநர்கள் எல்லாமே வந்து என்ன பேசிட்டோம், இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், சிறைச்சாலை, சிறை இல்லவாசிகள், ஸ்பாட்டகஸ் போடுவோம் அப்படின்லாம் உட்கார வச்சு ஸ்பாட்டகஸ் கதையை சொல்கிறேன் சார். அப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன், அப்படியே கலங்க சொல்கிறேன். அவங்களும் வந்து அசைக்காமல் அப்படி கேட்குறாங்க. அப்படியே முடிச்சுட்டு இதை தான் நம்ம நாடகமாக போட போகிறோம் அப்படின்ட்டேன். ஒருத்தர் வெளில இருந்துச்சார், சார் நாங்களே அழுது கஷ்டப்பட்டு துன்பம் துயரில் இருக்கோம், ஏன் சார் இந்த நாடகம் காமெடியாக நாடகம் போடலாம் சார், செம காமெடியாக நாடகம் போடலாம். அதுக்கடுத்து எனக்கு புத்தி வந்தது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரேக் பண்ணிட்டேன். சரி ஸ்பாட்டகஸை தூக்கி வச்சுட்டு ஸோ ஒரு காமெடி நாடகம். அப்போ காமெடி நாடகம் எங்கே எடுக்க முடியும் அப்படிங்கும்போது சில நாடகங்கள் இருக்குது, குதிரை முட்டை மாதிரி, அதாவது பரமாத்த குரு நாடகங்கள், முச்சியாம்சாருடைய நாடகங்கள், சில நாடகங்கள் நல்லா நாக்காரிக்காரெலாம் காமெடியாக தான் இருக்கும். சில நாடகங்களாக இருந்தது, எனக்கு அந்த நாடகமாக பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சப்போ வந்து சரி அவங்கள வச்சு இம்ப்ரூவைசேஷன் பண்ணேன். ஏன்னா அவங்க எல்லாம் நகைச்சுவை, எது போனால் நகைச்சுவை பண்ணுறாங்க. சரி அவங்கள வச்சு நகைச்சுவையாக வந்து ஹாஸ்யக்காரர் ஒரு நாடகம் பண்ணி அதுக்கு வந்து நாடகத்துக்கு ஹாஸ்யக்காரர்கள், சிரிப்புக்காரர்கள் சொல்லி வச்சாச்சு. ஹாஸ்யக்காரன் பேர் வச்சுட்டேன். நாடகம் வந்து ஒரு 60 நாள் பயிற்சி பெற்றேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிச்சு எனக்கு வந்து அதை வந்து பிரதியாக ஆக்கும். நல்லா இருந்தது. சிரிப்போட முக்கியத்துவம் என்ன, லாஃபிங் எக்ஸசைஸ் தான், ஃபுல்லாக லாஃபிங் எக்ஸசைஸாக இருக்கும். ஒரு தெராப்பியாக தான் இருக்கும். எப்படி சிரிக்கிறது, சிரிக்கிறதுல என்னென்ன டைமென்ஷன் இருக்கும், ஒரு சிரிக்காத ஒருத்தர் எப்படி சிரிக்க வைக்கிறது, அப்படி தான் விஷயம் இருக்குது. அதுக்கடுத்து என்னென்னா நாடகத்தில் வந்து பாதிக்கு மேலே வந்து பார்வையாளர்களை எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து இந்த லாஃபிங் போட்லாம் பண்ணுவாங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் சிரிங்க அப்படிலாம் வரும். அப்படியே பிரேக் பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சுட்டு போஸ்ட்டு எல்லா பிளாக்லேயும் ஒட்டியாச்சு. பிளாக், பி பிளாக்கு, என்ட்ரன்ஸில் எல்லாத்தையும் நம்ம காலேஜ் மாதிரி தான் இருக்கும், ஜெயில் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஒட்டி பிடிச்சி மறுநாள் காலையில் ரன் த்ரூ போயிட்டுருக்கு. நான் வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து கிராண்ட் ரிஹர்சலுக்கு வந்து மிக முக்கியமான விஐபி வந்து நல்லா ஞாபகம் இருக்குது, ராபர்ட் பயாஸு, ஒரு ஜெயக்குமார்னா, அதுக்கடுத்து வந்து அப்போ அறிவு இருக்காப்புல, அறிவு இவங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய புத்தகம் படிக்கக்கூடிய சிதம்பரம் ஐயா, சுந்தரமூர்த்தி ஐயா, அங்கே படிக்கக்கூடியவங்கெல்லாம் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அங்கே வந்து கருப்பு சட்டை ஐயா இருப்பார் ஒருத்தர், ஆசிரியர், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிறை ஆசிரியர்னு சொல்லுவாங்க, திக்கா கழகத்தை சேர்ந்தவர் ஐயா. இன்றைக்கும் சைக்கிளாக போவார் புழலுக்கு, பல வருஷமாக சிறையில். அவர் எல்லாத்தையும் உட்கார வச்சு கிராண்ட் ரிஹர்சலுக்கு அந்த டென்ஷனில், ஏன்னா கிராண்ட் ரிஹர்சல் முக்கியம் இல்லை, அந்த இதில் போயிட்டு இருக்கேன். காலையில் போகிறேன், ஒரு குரூப் வந்து அப்படி நிற்கிது. இந்நேரம் கிராண்ட் ரிஹர்சலுக்கு திரும்ப வந்திருக்கு, இவங்க நம்ம கூப்பிடவே இல்லையே அப்படின்னு நினச்சி அவங்க எல்லாம் தோழர்கள், என்ன தோழர் என்ன நேரம் வந்திருக்கீங்க, இன்னைக்கு கிராண்ட் ரிஹர்சல் இப்போ இல்லை தோழர், ஈவினிங் தான் தோழர், இல்லை தோழர் உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுக்க வந்திருக்கேன் தோழர் அப்படின்னாங்க. நம்ம நாடக நடிகர்கள் வந்து சொன்னால் கேளுங்கப்பாண்டு அவங்களோட ஏதோ வாதம் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. உடனே வந்து தோழர் இதை வாங்கிக்கங்க தோழருங்கிறாங்க. என்னென்னு பார்த்தா எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க, கண்டன கடிதம். என்னென்னா, இப்படி நீங்கள் வந்து நாடகம் பண்ணுறீங்க, இத்தனை நாள் பயிற்சி பண்ணுறீங்க, உங்களுடைய போஸ்டர்லாம் பார்த்தோம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ஆனால் தயவுசெய்து நாடகத்துடைய தயாரிப்பை, நாடகத்துடைய தலைப்பை மாற்றி ஆக வேண்டும் அப்படின்னாங்க. எல்லாமே பெருஞ்சித்திரனாருடைய பொழியன் ஐயா உள்ளே இருக்கும்போது தமிழ் தனி இயக்கத்தை சேர்ந்தவங்க, ஹாஸ்யக்காரர்கள், வடமொழி. எனக்கு ஆச்சரியம், அது ஒரு சின்ன உலகம்தான் சிறைச்சாலைங்கிறது. ஸோ நாடக பிரதியை வந்து அவங்க
அப்படிங்கிற விதம் வந்து லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. அதே மாதிரி இந்த சினிமாவோட இதே பிரச்சனை சார். ஒருத்தருடைய ஸ்கிரிப்ட் எடுத்து படமாக பண்ணுறதுக்கு இங்கே வாய்ப்பே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து டைரக்டரு, சார் வந்து நல்ல ரைட்டரு, சார்ட்டு நிறைய கதைகள் இருக்குது. இப்போ ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறேன், சார் நான் டைரக்ட் பண்ண போகிறேன் சார், கதை வந்து இவன்கிட்ட கேட்டுக்குங்க சார், இப்போ கொஞ்சம் மாதிரி இருக்குது இவன்கிட்ட கேட்டுங்க சார் அப்படின்னா என்ன நினைப்பேன், நான் இவனுக்கு டைரக்ட் பண்ண தெரியாதோ அப்படின்றாங்க. இப்போ நானே இப்படின்னாக்க டைட்டில் போட்டு, நானே ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் பண்ணி, நானே வந்து ஹீரோயினை சந்திக்க விட்டு, அப்படி நானே ஒரு டூயட்லாம் பாடி, நானே வந்து இன்டர்வல் விட்டு, மறுபடியும் வந்து பெல் அடித்து அவங்கள உட்கார வச்சு, மறுபடியும் வில்லனுக்கு அவங்களுக்கு சண்டை போட்டு, கடைசியாக கிளைமேக்ஸில் கண்கலங்க போல் கோபத்தை உண்டாக்கியோ கதையை முடித்து இதுதான் சார் கடைசி அப்படி முடிவு சார்னதை எனக்கு டைரக்டர் ஒத்துக்குருவான். ஒரு பிரதியை வாசிக்கிற பழக்கங்கிறது வந்து ஜென்மத்துக்கு சினிமாவோடும் கிடையாது. இது இந்த உலகம் அப்படி இருக்குது. நம்ம நாடகத்திலே கிடையாதுங்கும் போது நாடகத்தில் எத்தனை பேர் வாசிக்கிறாங்க? நான் சொன்னேன், எத்தனை இலக்கியவாதிகள் நாடக பிரதியை வாசிக்கிறாங்க. புக் ஃபேரில் போனால் எத்தனை பேர், இன்னும் ஒன்றும் கிடையாது, ஒரு டேட்டா பேஸ். புக் ஃபேர் போய் தான் முடிஞ்சது, எல்லா கேள்வியும் நின்றுக்குருவோம், அவங்க வரக்கூடிய புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிடுவோம். மிகப்பெரிய எழுத்தாளர்கள் பலர் இருக்காங்க. நீங்கள் வாங்கின புக்கில் வந்து எத்தனை புத்தகம் நீங்கள் நாடக பிரதி வாங்கியிருக்கீங்கன்னா ஒருத்தவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க. அது என்னமோ ஒதுக்கப்பட்டது மாதிரி இருக்காங்க. இது நாடகக்காரங்க புக்குப்பா, கிளிசோசியக்காரன் புக்கு மாதிரி, அது அவன் புக்குப்பா அப்படி ஆக்கிடுறாங்க. சார் நான் நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த என்னுடைய ஃபஸ்ட்டு படம் திருமணுக்கா கதை சொல்லிட்டு ஊரெலாம் கதை சொல்கிறேன், ஊர் உலகம்லாம். அப்போ ஒரு தயாரிப்பாளர், அவருக்கு நல்ல பேர், நசீர்னு பேர், மாதவனுக்கு மேனேஜரு, அதுக்கடுத்து வந்து அரவிந்த் சுவாமிக்கு மேனேஜரு, இப்படி அழகான நடிகர்களாக மேனேஜரு. அப்போ ஒவ்வொரு முறையும் என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து மாதவனுடைய மேனேஜர் நசீர்பாங்க, மாதவன் நசீர்பாங்க, அதுக்கடுத்து அரவிந்த் சுவாமி நசீர்பாங்க, இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் ஒரு படம் எடுத்தார், அந்த படம் பேர் வந்து களவாணி. அந்த படத்துக்கு பின்னால் அவர் பேர் வந்து களவாணி நசீர். களவாணி நசீர் அவருக்கு கதை சொல்ல அனுப்பிச்சி விட்டாங்க. அடுத்த படத்துக்கு ரூம்குள்ளே போகிறோம். நான் போனோன்னே சொன்னேன், சரி அவர் கொஞ்சம் மனிதத்துவத்திலேருந்து வந்தவர். நான் சொன்னேன், சார் இதே மாதிரி தான் சார் ஸ்கிரிப்ட் இருக்குது, ஸ்கிரிப்டை நீங்கள் படிச்சிடுறீங்களா? அனி ஸ்கிரிப்ட்லாம் படித்து நமக்கு பெருசாக பழக்கம்லாம் இல்லை, ரெண்டாவது டைம் ஆகும், நீங்கள் கதையை சொல்லிடுறீங்களே அப்படின்ட்டு. என்னடா ரொம்ப போச்சு, எனக்கு இந்த ஸ்கிரிப்டை படிச்சிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி சார். கதை சொல்கிறது மாதிரி கஷ்டம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு மூடு வரணும், அவனுக்கு ஒரு மூடு வரணும், நம்ம ஒரு மூடை உருவாக்கி அவனை ஒரு மூடை உருவாக்கி 2 பேரும் கிட்டத்தட்ட வந்து கணவன் மனைவி மாதிரி தான் வந்து காதலிக்க வேண்டியிருக்கு தயாரிப்பாளர் நம்மளும். சரின்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்கிறேன். இதே மாதிரி ஸ்கிரிப்டை வந்து அப்படியே என் ஸ்கிரிப்டை தூக்கி அப்படியே வச்சு ஓரத்தில் வச்சுட்டு கதையை ஆரம்பிக்கிறேன். இது பெரிய வாழ்க்கை பிரச்சனை, வாழ்வா தாவாண்டு. இந்த பாண்டிச்சேரியை சுற்றி வாத்தியார் வேலையை தூக்கி போட்டுட்டு ஒழுங்காக நாடகம் பண்ணாமல் சினிமா பண்ணணும்னு சொல்லி வந்தவனுக்கு பனிஷ்மெண்ட்டு. கதையை சொல்கிறேன், படம் அப்படியே ஆரம்பிக்குது. நல்ல சைலண்டான ரூமு. போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு ஈ வருது, அப்படியே ஈ பறந்து சர்ன்னு வருது. ஈ வந்து என்ன பண்ணுறாரு, கதை கேட்கும்போது அப்படின்ட்டாரு. நான் டக்குனுக்கு சாக்கான ஈ ஓடிடுச்சு. மறுபடியும் கதை சொல்லிட்டே இருக்காரு. ஈ நான் வந்து மறுபடியும் சர்ன்னு வருது. நான் முக்கியமான சீன் சொல்லிட்டு இருக்கேன், அவர் தான் அப்படிங்கிறாரு. நான் காளி. அடுத்து போயிட்டு இருக்க ஈ வந்து அந்த ஒரு ஈ விட்டாமல் சுற்றுது. டக்குன்னு ஒன்று எப்படியே சைடில் அப்படியே குனிஞ்சார். குனிஞ்சிட்டு ஏகே பாடிஷன் இருக்கிற மாதிரி பேட் எடுத்துட்டார். எடுத்து அந்த ஈயை வந்து விரட்டிகிட்டே இருக்கார். கதை சொல்ல சொல்ல இப்படியே இருப்பார், இப்படிம்பார். நான் கதை போயிட்டே இருக்கு. இன்டர்வல் விட்டுறேன், என்ன வந்துட்டு நான் இன்டர்வல் வந்து லாங்காக விட்டுடுவோம், அந்த ஈ அடிக்கட்டும், ஈ அடிச்சிருந்தா கதை சொல்லுவோம், ஈ அடிக்கட்டும் கதை சொல்லுவோம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து வெளியே போயிட்டேன், கொஞ்சம் லாங்லேயே போயிட்டேன். இவர் வந்து ரொம்ப நேரமாக ஆஃபீஸ் பேரை விட்டு எங்கே டேரக்டருங்க யார் கூப்பிடியா அப்படின்னு. நான் வந்து சரி இந்த டைம் ஈ அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் செகண்ட் ஹாஃப் வந்து உட்காடுறேன். செகண்ட் ஹாஃப் கதையை ஆரம்பிக்கிறேன். எனக்கு நிம்மதியாகி போச்சு. அப்பாடா செகண்ட் ஹாஃப் தான் நம்ம படமே. கதை ஆரம்பிக்கிறேன் சார். அந்த ஆள் ஈ அடிக்கிற போல, அந்த சனியை முடிச்சு ஈ வெளியே போகல, அது டேபிளுக்கு இருந்தால் என்னன்னு தெரியல. மறுபடியும் கரெக்டாக கதை சொல்லும்போது வந்துருச்சு, நீண்டு அப்படியே கிராஸ் பண்ணுது. அவர் என்ன பண்ணார், ஒரு விளையாட்டை ஆரம்பிச்சிட்டார். பேட் எடுப்பார், அடிப்பார், பேட் இப்படியே போயிட்டுருக்கு. எனக்கு ஒரு கட்டத்தில் நான் போச்சு, கதையை விட்டுட்டேன். அந்த ஈ எங்கே வரும், இந்த ஆள் எப்போ அடிப்பான், ஈயா இவனா, 2 பேரில் யார் ஜெயிக்க போகிறாங்க, நான் ஜெயிக்கிற விட்டுட்டேன். கடைசியாக கதை சொல்லி முடிக்கும்போது ஈயையும் இணையும் சேர்ந்து பேட்டால் அடித்து அனுப்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு பிரதியை படிக்க முடியாத ஒரு துயரம் தான் இதெல்லாம். அனுபவத்தை சொல்லணும்னா அந்த துயரம் வந்து மிகப்பெரிய வழி தான். இப்போ நாடகத்தை ஸ்கிரிப்டை வாசிக்க முடியாது, திரைப்படத்தில் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வாசிக்க முடியாது. ஏன் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன் சார். இப்பயும் சரி, இன்னொரு ஒரு கஷ்டம் இருக்குது. ஒரு ஆகச்சிறந்த நாடகக்காரங்க, அவங்க வேணால் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் சார், தண்ணி எடுக்குது சார். இலக்கியம் படிக்காத நாடகக்காரங்க இருக்காங்க.
சிலப்பதிகாரமே படிக்காமல் நாடகம் பண்ணவங்களாக இருக்காங்க. நாடக பேரை சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன், சொன்னாக்க அவரை கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன் சார் இந்த நாடகம் பண்ணுறீங்க, இது வந்து அதோட அடாப்டேஷன் தானே சார். நான் தமிழ் படித்தவன், ஏன் சார் நீங்கள் சிலம்பு படிக்கல? அது தேவையில்லைங்க நாடகக்காரனுக்கு. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது என்னங்க, அது தேவையில்லாமல் எப்படிங்க நீங்கள் வந்து இந்த நாடகத்தை பண்ணுவீங்க? அது பலரும் சிற்றிலக்கியங்கள் படிக்காமல், பல்லு, குற்றால குறவஞ்சி அது படிக்காமல் பல நாடகங்கள் பண்ணக்கூடிய இலக்கியம். அதாவது இவங்க வந்து இலக்கியவாதிகள், நம்ம நாடக பிரதியை வாங்க மாட்டேங்கிறாங்க. நம்ம நாடகக்காரங்கள் பலரும் வந்து இலக்கியம் படிக்கிறது இல்லை, இவங்களையும் குறை சொல்லணும்ல. இப்படி இருந்தது. ஸோ கடைசியாக என்னுடைய இந்த நாடக பிரதியோடைய என்னுடைய அனுபவத்தை சொல்லணும்னா, ஸோ ஒரு படம் எடுத்தாச்சு, அடுத்த படம் எடுக்கணும். ஒழுங்காக அமைதியாக தனுஷுக்கோ யாருக்கா ஒருத்தன் கதையை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணுமா? இல்லாமல் நான் பண்ண நாடகத்தை வச்சு பண்ணுவேன்னு சொல்லிட்டு மேக்பத்தை எடுத்து அடாப்ட் பண்ணி அந்த படத்தை வச்சு எடுத்து அந்த படத்தை வந்து எடுத்தேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, விஷால் பரத்வாஜ் பண்ணியிருக்காரு ஸ்கிரிப்ட். ஏன்னா அந்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு பிரதி அது மேடையில் பண்ணும்போது ஒரு விஷயமாக மாறுது, அது திரைப்படமாக எடுக்கும்போது வேறு ஒன்றா மாறுது. போலன்ஸ்கியோடைய மேக்பத் பார்க்கணும், நீங்கள் பார்த்தா தெரியும். மேக்பத் நிறையா நாடகம் நீங்கள் மேக்பத் பார்த்துருப்பீங்க சரிங்களா, பிரதியும் படிச்சிருப்பீங்க. ஆனால் மேடையில் வேணும்னா இருக்கும், திரைப்படத்தில் வேறு ஒன்றா இருக்கும். எனக்கு அந்த அனுபவம் வேணும். அந்த அனுபவம் வேணுங்கிறதுக்காக விஷால் பரத்வாஜ் மட்டும்தான் வந்து தமிழில் பண்ணார் மேக்பத்தை. அதுக்கடுத்து மலையாளத்தில் ஒரே ஒருத்தர் அட்டன் பண்ணார், சரியாக பண்ணலை. அதுக்கடுத்து களியாட்டம் சொல்லி ஒத்தளவு பண்ணியிருக்காங்க, அவர் ஓம்கார், ஹைதர் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லேட் ஒத்தளவு அவர் வரிசையாக விஷால் சரி தமிழில் நம்ம முதல் முறையாக பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மேக்பத்தை இப்போ நடக்கிற மாதிரியான சூழலில், அது சிறைச்சாலையை மையப்படுத்தி சிறைச்சாலைக்குள்ளே நடத்துகிற மாதிரி இது நான் பண்ணிட்டேன். பண்ணி முடிஞ்சு பணமும் முடிஞ்சிருச்சு, படம் பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட்ரு ஒன்று வெளியிடுறோம், முதல் போஸ்ட்டு வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன், எங்களுடைய குரூப்பு, நான் டைரக்டரு, ஹீரோ, ஒரு 4-5 பேர், அவங்களுக்கு மட்டும் போஸ்ட்டு வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன். இதான் சார் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தா நைட்டு ஒரு 11 மணிக்கு என் தயாரிப்பாளர் ஃபோன் அடிக்கிறாரு. அனீஸ் சார் சார் கொடுத்துறாங்க சார், அது இவங்களுக்கு ப்ரெஸ்க்கு இதுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க சார், பிஆர்ஓக்கு அனுப்பிச்சிடுறாங்க சார். ஏன் சார்? இல்லை சார், ஒரு பெரிய தப்பு இருக்குது சார், அதை மாற்றணும் சார். என்ன சார்? பகலுக்கு அருள்வாயின் டைட்டில் போட்டு கீழே ஏ டேல் ஆஃப் மேக்பத்னு போட்டிருப்பேன், மேக்பத்துடைய கதை அப்படின்னு ஏ டேல் ஆஃப் மேக்பத் போட்டிருக்கேன். சார் அந்த கீழே போட்டிருக்கீங்களா ஏ டேல் ஆஃப் மேக்பத், அது தூக்குங்க சார் அப்படிங்கிறாரு. எதுக்கு சார்ங்க? சார் அது மேக்பத் கதை நீங்கள் போட்டிருக்கீங்க, ஷேக்ஸ்பியர் ஃபேமிலி கேஸ் போட்டுருவாங்க சார்தான். இந்த லட்சணத்தில் தான் தமிழ் சினிமாவும் இருக்குது. ஸோ நாடக உலகத்திலே வந்து ஒரு பிரதியை வைத்து நாடகம் போடக்கூடிய மாணவர்களும் ரொம்பவும் கம்மியாகிட்டு இருக்காங்க. ஸோ பிரதியை வாசிக்கக்கூடிய சூழலும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனாலும் இந்த பிரதியை நான் படிக்கும்போது ஒரு கனவு மாதிரி இருந்தது. இதை சில சமயம் வந்து கனவு நினைவாகும் பார்த்தீங்களா, அது மாதிரி சாருடைய இந்த கொடுத்ததை வந்து ஒரு 10 நாள் படிச்சுட்டு இருக்கேன். 10ஆவது நாள் வந்து ஒரு கனவு நினைவாடுற மாதிரி இருந்தது. எப்படின்னா அதில் கடைசியாக ஒரு நாடகத்தில் சொல்லுவார், அதாவது அதிகாரம் மிக்க சர்வாதிகாரம் மிக்க ஆட்சியாளர்கள் பகடை உருட்டும் பொழுது பலியாவது அப்பாவி மனிதர்கள், அதை கண்டும் காணாமல் கடந்து செல்கின்றவர்கள் தான் மிகப்பெரிய குற்றவாளிகள். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் படித்தது எனக்கு அப்படியே வந்தது. ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், ஈராக் அந்த 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 இதை பற்றி சொல்லியிருப்பார், வார் பற்றி சொல்லியிருப்பார். எப்படி நம்ம படிக்கிறோம், அந்த அந்த வசனம் ஒன்றும் மறக்க முடியும். பாருங்கள், இது மொத்தத்தில் நான் எல்லாம் மறந்துட்டேன், எனக்கு இதை மட்டும் மறக்க முடியல. பார்த்தா இன்றைக்கி சர்வ வழியாகவும் படித்த அமெரிக்கா வந்து தன்னுடைய பகடையை உருட்டுது, அப்பாவி ஈரானை சேர்ந்த 100 குழந்தைகள் பலியாகிறாங்க. நம்ம எல்லாமே கண்டு காணாமல் போகின்ற குற்றவாளியாக இருக்கின்றோம். அருமையான வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி. பிரசாத்துக்கு எனக்கு பிரத்யேக நன்றி. நாடக ஆசிரியருக்கும் அவருடைய நடிகையோடு வந்திருக்காங்க சாருக்கும், அவங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் மேடையில் இருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.